وقال نبينا عليه الصلاة والسلام إن صوم رمضان معلق بين السماء والأرض لا يرفع إلا بصدقة الفطر. கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு முறித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, 28 தராவிஹ் தொழுகைகளை நிறைவு செய்திருக்கிறோம். 27 நோன்பை பரிபூர்ணப்படுத்தியிருக்கிறோம். எஞ்சியுள்ள நாட்களையும் பிரயோஜனமாக கழித்து நாளை நோன்பாளிகள் நுழையக்கூடிய ரையான் என்கிற சுவனவாயில் வழியாக நுழைந்து நாம் சுவர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய நன்னசீபை எல்லாம் வல்ல இறைவன் நம்ம நபர்களுக்கு தந்தருள் புரிவானாக. இன்னும் ஓரிரு நாட்களில் நாம் ஈதுல் பித்ர் பெருநாள் தொழுகையை சந்திக்கவிருக்கிறோம். பெருநாள் தொழுகை, பெருநாள் என்பது ஒரு மகிழ்ச்சியுறக்கூடிய நாள். அதிலே ஒன்று வசதி படைத்தவர்கள் மட்டுமின்றி நடுநிலைவாதிகள் கூட சதக்கத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய நோன்பை முறித்ததற்கு உண்டான ஒரு தர்மத்தை என்ன செய்வார்கள்? ஏழைகளுக்கு கொடுத்து மகிழ்வார்கள். 2 விதமா சொல்லுவாங்க. சதக்கத்துல் ஃபித்ர்னு சொல்லுவாங்க, உன்னது ஜகாத்துல் ஃபித்ரும்பாங்க. சதக்கத்துல் ஃபித்ருன்னு சொல்றாங்க, அதற்கு இன்னொருத்தங்க ஜகாத்துல் ஃபித்ருங்கிறாங்க. எதை எடுத்துக்கிறது? ரெண்டும் ஒண்ணுதான். சதக்கத்துல் ஃபித்ருன்னு சொன்னா யாரு வேணா கொடுக்கலாம். லோ கிளாஸ்ல, மிடில் கிளாஸ்ல இருந்து லோ கிளாஸ் வரை யாரு வேணா கொடுக்கலாம். இந்த ஜகாத்துங்கிற ஜகாத்துல் ஃபித்ருன்னு சொல்ற போதுதான் அதுல வசதி படைத்தவர்கள் உள்ளே வருகிறார்கள். பொதுவா இந்த சதக்கத்துல் ஃபித்ர் யாருக்கு கடமை, இந்த ஜகாத்துல் ஃபித்ர் யாருக்கு கடமைன்னு சொன்னா எல்லாருக்கும் எல்லாம் கடமை கிடையாது. ஜகாத்து யாருக்கு கடமையோ அவங்களுக்கு கடமை. அப்ப மற்றவங்க கொடுக்க கூடாதா அப்படின்னு பார்த்தா, அவர்கள் பேணுதலுக்காக வேண்டி தங்களுடைய நோன்பில இருக்கக்கூடிய பிழைகளை நீக்குவதற்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் சதக்கத்துல் ஃபித்ரை பெருநாள் தொழுகை, பெருநாளுடைய நாள் என்று, ஈதுல் ஃபித்ர் தொழக்கூடிய நாள் என்று காலை ஃபஜர் உதயமானதிலிருந்து தொழுமிடத்திற்கு செல்வதற்கு முன்பதாக, ஏன் தொழுகைக்கு செல்வதற்கு முன்பதாக அதை கொடுத்தாக வேண்டும். இதை ஏன் கொடுக்க வேண்டும்? அப்படி என்ன கொடுக்கணும்? சதக்கத்து ஃபித்ர்ல ரெண்டாச்சா, எவ்வளவு கொடுக்கணும், யாரு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும்? ஒரு 6 கேள்வி இருக்குது. ஏன் கொடுக்கணும் இந்த சதக்கத்துல் ஃபித்ர், என்ன கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், யாரு கொடுக்கணும், யாருக்காக கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும்? இந்த ஒரு 6 கேள்விக்கு பதிலா இந்த சதக்கத்துல் ஃபித்ர் தெரிஞ்சுக்கிடுவோம். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனம் சொல்லுவாங்க, கத் அஃப்லஹ மன் தஸக்கா, யாரு இந்த ஜக்காத்தை நிறைவேற்றினாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். ஜக்காத்தை நிறைவேற்றி விட்டு வதக்கர ரஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா, அல்லாஹ்வின் திருநாமம் உச்சரித்து அவர் தொழுகையை நிறைவேற்றி விட்டார். சதப்பு. இதுக்கு முஃபஸ்ஸீர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. ஒரு விரிவுரையாளர் சொல்றாரு, யார் சதக்கத்துல் ஃபித்ரை கொடுத்து விட்டு அவர் பெருநாள் தொழுமிடத்திற்கு சென்று பெருநாள் தொழுகையை நிறைவேற்றினாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. இதுல உண்மை என்னன்னு சொன்னா, தன் நோன்பிலே ஒருவர் வெற்றி அடைந்து விட்டார். நோன்பிலே வெற்றி அடைந்து விட்டார். நோன்பிலே வெற்றி அடைகிறதுனா என்னது? நம் நோன்பு நோட்டு இருக்கிறோம். நோன்பு இருந்த பொழுது யாரையாவது திட்டி இருக்கலாம், பேசி இருக்கலாம். அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோன்பா அல்லது ஏற்றுக்கொள்ளப்படாத நோன்பா என்பதையெல்லாம் கவனிக்க வேண்டும். நம்ம கஷ்டப்பட்டு பட்டினி கிடக்கிறோம் இல்லையா? 1 மாத காலம் கஷ்டப்பட்டு காலையில இருந்து மகரிபு வரையும் கிட்டத்தட்ட ஒரு 13-14 மணி நேரம் ஃபாஸ்டிங்ல விட்டுட்டு பசி இருந்து நாம் காத்து இருக்கிறோம். அது வேஸ்டா போகணும் நினைப்போமா? நம்ம பட்டினி கிடந்தது இதை வேஸ்டாக நினைப்போமா? நினைக்க மாட்டோம். எவ்வளவு திருப்திகரமா நோன்பாளி என்ன செய்யறான்னு சொன்னா, மற்றவன் பட்டினி கிடக்கிறதுக்கும் நோன்பாளி பட்டினி கிடக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. வீட்டுக்கு வர்றாங்க, கடுமையான பசி, மனைவிட்ட சொல்றாரு, நான் எவ்வளவு நேரம் ஆயிடும், உன்ன நீ சாப்பாடு எடுத்து வைக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லுவாரு.
கோச்சிட்டு சில சமயம் வர லேட் ஆகுதுன்னு கோச்சிட்டு வெளியே நான் ஹோட்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டு எதிர்த்து போயிடுவார். போற நேரத்தில் ஹோட்டல் பூட்டி இருக்கும். அன்னைக்கு நைட்டு இவருக்கு பட்டினி. இந்த பட்டினி வெறுப்புணர்வை ஏற்படுத்தும். சோறு இல்ல, சாப்பாடு இல்ல, கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்ற பட்டினி வெறுப்புணர்ச்சியை, கோபத்தை ஏற்படுத்தும். ஆனா நோன்பு இருக்கிற பட்டினி மட்டும்தான் மன திருப்தியை ஏற்படுத்தும். ஒருவன் ரோட்டிலே நடக்கிற பொழுது ஒரு 1000 ரூபாயை பாக்கெட்ல எடுத்து ஒரு ஏழைக்கு தர்மம் செஞ்சிட்டான்னு வைங்களேன், இவனுக்கு மனசு திருப்தி இருக்கும். ஒருத்தன் போற ரோட்டுல பாக்கெட்ல இருக்க 1000 ரூபாய் பணம் பாக்கெட் ஓட்டனால நழுவி கீழே விழுந்துருச்சு, எங்க போச்சுன்னு தெரியல காசு. இப்ப 2 பேருக்கும் காசு இழந்திருக்கிறாங்க. ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில ஒருத்தருக்கு 1000 ரூபாய் தர்மம் செஞ்சிருக்கிறாரு, ஒருத்தர் காசை நழுவு விட்டு தொலைச்சிட்டாரு. 2 பேரோட 1000 ரூபாய் இப்ப இல்ல கையில. ஆனா காசை தர்மம் செய்தவர், நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருவருக்கு 1000 ரூபாய் நான் தர்மம் செய்து விட்டேன் என்று அவர் திருப்தி கொள்ளுகிறார். 1000 ரூபாயை தொலைச்சவரு, போச்சே காசு, அனாமத்தா போச்சே, சம்பாதிச்ச காசாச்சே, ஒரு நாள் கூலியாச்சேன்னு சொல்லிட்டு புலம்புகிறார். இதுதான் வித்தியாசம். வெறுமனே பட்டினி கிடப்பதற்கும் நோன்பிருந்து பட்டினி கிடப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்படிப்பட்ட நோன்பை நம்ம வேஸ்ட் ஆக்கலாமா? வேஸ்ட் ஆக்க கூடாது. அதனாலதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த நோன்பு இருக்கு பாருங்க, இன்ன சௌம ரமலான, வானத்திற்கும் பூமிக்கு மத்தியிலே முஅல்லக்கும் பைன ஸமாஇ வல் அர்ள், வானத்திற்கு பூமிக்கு மத்தியில் நோன்பு தொங்க விடப்பட்டிருக்கு. நோன்பு வச்சுட்டோம், முடிச்சிட்டு பெருநாள் பிறை தெரிஞ்சிருச்சு, நோன்பு அல்லாட்ட டைரக்டா போகும்னு நினைக்கிறீங்களா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னபடி வானத்துக்கு பூமிக்கு மத்தியில நோன்பு தொங்கிக்கிட்டு இருக்குது. இது எப்ப போகும் சொன்னா, அவர் எப்போ சதக்கத்துல் ஃபித்ரை கொடுக்கிறாரோ, லா யுர்ஃபஉ இல்லா பி சதக்கத்தில் ஃபித்ர், சதக்கத்துல் ஃபித்ரை கொடுத்ததுக்கு பின்னாடி இந்த நோன்பு அல்லாஹ்ட்ட போய் சேரும். ஏன் சதக்கத்துல் ஃபித்ரை வலியுறுத்துறாங்க? அல்லாஹ் ரசூல் வலியுறுத்துறாங்க. நோன்பில ஏற்பட்டிருக்கக்கூடிய பிழைகள், நோன்பிலை வைத்த நாம் குறைகள், மிச்சமீதங்கள், இதையெல்லாம் கழிப்பதற்காக வேண்டியது அந்த சதக்கத்துல் ஃபித்ர். அதனாலதான் என்ன செய்யறார்கள்? மார்க்கம் சதக்கத்துல் ஃபித்ரை வலியுறுத்துகிறது. சரி, என்ன கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன கொடுக்கணும்? நம்ம ஹனஃபி மதுஹபின் பிரகாரம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க சதக்கத்துல் ஃபித்ர் என்ன கொடுத்தாங்க? கோதுமை கொடுத்தாங்க. ஒரு சா கோதுமை கொடுத்தாங்க, உலர் திராட்சை கொடுத்தாங்க, ஒரு சா பேரிச்சம்பழம் கொடுத்தாங்க. இன்னைக்கு போய் பேரிச்சம்பழத்தை கொடுக்க முடியுமா? உலர் திராட்சையை கொடுக்க முடியுமா? கோதுமையை வேணா கொடுக்க முடியும். ஆனா நம்ம கணக்குப்படி, ஹனஃபி மதுஹபின் படி, 1 கிலோ 633 கிராம் கோதுமை அல்லது அரிசி, 1 கிலோ, தாய்மார் நல்லா கவனிக்கணும், 1 கிலோ 633 கிராம், 1 கிலோ 633 கிராம் கோதுமை அல்லது அரிசி கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் கிரயமாக 90 ரூபாய் நம்ம சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். இல்லையா? என்ன கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம், எவ்வளவு கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து எப்ப கொடுக்கணும், ஏன் கொடுக்கிறோம், இதை எதனால கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, பெருநாள் என்பது மகிழ்ச்சியக்கூடிய நாள். நபிகள் ஸல்லல்லாஹு எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும். சீமான்கள் இருந்து சாமானியர்கள் வரை பெருநாள் அன்னைக்கு எல்லாமே மகிழ்ச்சியா இருக்கணும். அந்த நேரத்துல போற யாரு, எனக்கு சோறு இல்ல, என்னால பிரியாணி ஆக்க முடியல, ஊரே பிரியாணி ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அவர் வீட்டுல மட்டும் பிரியாணி இல்லைன்னு சொன்னா இது கஷ்டம் தானே. பெருநாள் அன்னைக்கு யாருமே துன்புறக்கூடாது, சாப்பாடுக்கு வழியில இருக்கக்கூடாது. அதனாலதான் இந்த சதக்கத்துல் ஃபித்ரை வலியுறுத்துது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வெளியில சில பெண்மணிகள் என்ன செய்யறாங்க, கைகளை அடித்து கொண்டு, தாளம் தட்டி கொண்டு, பாட்டு பாடிக்கொண்டு டான்ஸ் ஆடுறாங்க. சில குட்டி பெண்மணிகள், வாலிப பெண்மணிகள், நேத்து நல்ல அழகான நேத்து ராகமா படிச்சுட்டு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன இப்படி கூத்தாடிக்கிட்டு இருக்கீங்க, நின்றுகிட்டு என்ன இப்படியா செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விடுங்க, இன்னலி கௌமின ஈதன், எல்லா கூட்டத்துக்கும் ஒரு பெருநாள் இருக்குது, எல்லா மதத்தினவர்களுக்கும் பெருநாள் இருக்குது, எல்லா சமயத்திலையும் பெருநாள் இருக்குது. இது ஹாதா ஈதுனா, இது நம்மளோட பெருநாள். அந்த பெண்கள் சந்தோஷமாக தங்களுடைய சந்தோஷத்தை ஆரவாரப்படுத்தினார்கள். எப்போ? ஈதுல் ஃபித்ர் பெருநாள் அன்னைக்கு. அப்ப மகிழ்ச்சி இருக்கக்கூடிய நாள்ல யாருமே எனக்கு சாப்பாடு இல்லை, யாருமே எனக்கு வசதி வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி கஷ்டப்படக்கூடாது, பிள்ளைகளை பட்டினி போடக்கூடாது. அதனாலதான் இந்த சதக்கத்துல் ஃபித்ரை சன்மார்க்கம் என்ன செய்கிறது, வலியுறுத்துகிறது என்பதை நம்முடைய மனசுல ஆழ நிறுத்தணும். சரி, இதை எப்போ கொடுக்கணும் சதக்கத்துல் ஃபித்ரை அப்படின்னு சொன்னா, சில பேர் நினைப்பாங்க பெருநாள் தொழுகைக்கு முன்னாடியே கொடுத்துடலாமான்னு கேட்பாங்க சில பேர். ஏன்னா நான் வெளியூர் போக வேண்டியது இருக்குது, சொந்தக்காரங்களுக்கு நான் பக்கத்துல கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னா தாராளமா கொடுக்கலாம். விரும்பத்தக்க காரியம் என்னன்னு சொன்னா,
பெருநாளுடைய தினத்தன்று காலை சூரியன் பஜர் உதயமானதற்கு பின்னால் தொழுமிடத்திற்கு செல்வதற்கு முன்னால் கொடுத்தாக வேண்டும். ஒருத்தர் கொடுக்காமே தொழுகை இடத்துக்கு போயிட்டார், தொழுகிட்டாருன்னு சொன்னா அவருக்கு அந்த கடமை இருந்துகிட்டு தான் இருக்குது. அவர் குற்றம் இழைத்தவராவார், அந்த கடமை இருந்துகிட்டு தான் இருக்கு, அதை நிறைவேற்றிருக்கும் இல்லையா? அதை எப்படியாவது ஏழைகள்கிட்ட அந்த 90 ரூபாய் காசையோ 1 கிலோ 633 கிராம் கோதுமையோ அல்லது அரிசியவோ அவர் என்ன செய்தாக வேண்டும்? ஏழைகளுக்கு கொடுத்து நிறைவேற்றியாக வேண்டும். சில பேர் கேட்பாங்க, ஏன் நோன்பாளி தான் சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்கணும், வேற யாரும் கொடுக்க தேவையில்லை, நோன்பு வைக்காட்டி கொடுக்க தேவையில்லை, அப்படி ஒரு கருத்து பரவிக்கிட்டு இருக்குது. அதிகாலை ஃபஜர் உதயமாகுவதற்கு முன்பதாக பெருநாளுடைய தினத்தன்று ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு சதக்கத்துல் ஃபித்ர் கொடுத்தாகணும். வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு, வீட்டு தலைவர், தன்னுடைய மனைவியுடைய பேரில், தன்னுடைய குழந்தைகளுடைய பேரில், கை குழந்தைகளுடைய பேரில் எத்தனை வீட்டில் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அத்தனை பேருக்கு அவர் கொடுத்தாகணும். குழந்தைகள் வயசுக்கு வந்துருச்சு, 15 வயசு பையன் இருக்கிறான், சம்பாத்தி எதுவுமே இல்லை, ஒரு 20 வயசு பையன் இருக்கியான், தகப்பனுக்கு கீழே தான் அவர் வாழ்றாரு, உதவியில தகப்பன் கொடுப்பாரு. பையன் தலையெடுத்துட்டே சம்பாதிக்கிறான்னு சொன்னா அத்தா ஏவணும், ஏடா நீ சம்பாதிக்கிறீல உன் காசு நீ சதக்கத்துல் ஃபித்ர் கொடு அப்படின்னு சொல்லணும். இல்ல அவர் என்ன செய்யற, சம்பாதிக்கிற காசெல்லாம் தகப்பன்ட்டே போய் கொடுத்துடுறாரு, அவர் சம்பாதிக்கிற காசை தகப்பன்ட்டே ஒப்படைச்சிடுறாரு. அப்படின்னு சொன்னா தகப்பன் என்ன செய்யலாம்? சதக்கத்துல் ஃபித்ரை கொடுக்கலாம். அப்ப யாருமே என்ன செய்யக்கூடாது? இந்த சதக்கத்துல் ஃபித்ரை கொடுக்காம இருக்கக்கூடாது. நிறைவேற்றி நம்முடைய நோன்பிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிழையை என்ன செய்ய வேண்டும்? நாம் பொறுத்தருள வேண்டும். எல்லா வல்ல இறைவன் நம் மன்னவர்களுக்கு அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆகிர் தானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.